இருக்கிற பிரச்சனையில் தூங்குறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற இந்த நாளில் வந்து தூக்கத்தை கெடுப்பார். ஆமாம், உங்கள் தூக்கத்தை கெடுக்க போகிறார். உங்கள் தூக்கத்தை இல்லை, அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் தூக்கத்தை இல்லை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தூக்கம் கெட்டு போக போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நேற்று என் தூக்கத்தை ஆண்டவர் கெடுத்துட்டார். இந்த பிரசங்கத்தை எடுத்து முடிச்சோன்னு நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், ஒரு சொட்டு கூட தூங்கலை நேற்று. அப்படியே கண் முழிச்சு அப்படியே பைபிள் படித்து அப்படியே முடிச்சுட்டு வந்துருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சொட்டு கூட அப்படி கண்ணை மூட கூட இல்லை. ஃபுல் நைட்டு முழிச்சிட்டு இருந்துருக்கிறேன். 3:45 நான் பைபிள் படித்து முடித்தேன். எப்பவும் வழக்கமாக தான் முடிக்கிற டைம். 4 மணிக்கு படுத்தேன், முடியல. அது அந்த ஃபேஸ்புக் சும்மா நான் ஃபேஸ்புக் ஆக்கும்போது எங்கள் அப்பாவுடைய அந்த போஸ்ட் வந்துடுச்சு. அதுலேருந்து அந்த தூக்கமே அப்படியே கலைஞ்சு போச்சு. நேற்று என் தூக்கத்தை கர்த்தர் கெடுத்தார். இது அப்படியே தியானிக்கும்படி. அல்லேலூயா. இன்றைக்கு தூக்கத்தை கர்த்தர் கெடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமாம், யார் தூக்கத்தைன்னு பார்க்கலாமா? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. தம்பி அந்த வசனம் கொஞ்சம் போட்டிங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் சத்தமாக வாசிமா. தேவன் அபிமெலேக்கு இரவிலே சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவன் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அல்லேலூயா. இங்கே யார் தூக்கம் கெட்டு போச்சு சொல்லுங்களேன். என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பிரசங்கம். அபிமெலேக்குடைய தூக்கம் என்னாச்சு? கெட்டு போயிடுச்சு. ஏன் கெட்டு போயிடுச்சு? அவன் சாராளை அடைய நினைத்தான். உங்களுக்கு தெரியுமா, பழைய காலத்துலலாம் எல்லாம் பழைய காலத்துலலாம் எந்த அரசரோ இல்லை நியாயாதிபதிகளோ இல்லை யார் ஒரு நல்ல செல்வந்தராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஊரில் எந்த பொண்ணு அழகாக இருக்குதோ அந்த பொண்ணை என்ன பண்ணலாம்? தன் மனைவியாகவோ தன் துணைவியாகவோ என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி இந்த காலத்தில் அந்த மாதிரி வாய்ப்பு பிரதர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி வாய்ப்பு மட்டும் இந்த காலத்தில் இருந்ததுன்னா எல்லார் வீட்லையும் எப்படி இருப்பாங்க சொல்லுங்களேன். என்ன நீங்கள் என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி இல்லைங்க, சொல்லுங்கள், என் கூட பேசுங்க. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் சகோதரர் உங்கள் கிட்ட கேட்குறேன், இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் டபுளாக கண்ணா லட்டு தின்னு ஆசையா, ஒரு லட்டு அண்ணா 2 லட்டு தின்னு ஆசையா, டபுள் ஓகேன்னுவாங்க நம்ம ஆளுங்க. அந்த நாட்களில் அபிமெலேக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைத்ததுனால என்ன பண்ணா, அபிமெலேக்கு என்ன பண்ணுறான்? சாராளை கூப்பிடுறான். ஆனால் கர்த்தர் சொப்பனத்தில் தோண்டி என்ன சொல்கிறாரு? நீ தொட்ட கெட்ட. அல்லேலூயா. ஆமாம், எந்த பிசாசாவது உங்களை அடிமை பண்ணும்படி நினச்சான்னு வச்சுங்களேன், இன்றைக்கி அவன் கெட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளை தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. இங்கே அபிமெலேக்கு சாராளை அடைய வேண்டும் என்று நினைத்து அவளை அழைக்கிறான். ஆபிரகாம் எச்சரிக்கை பண்ணல, ஆபிரகாம் போய் அவனை திட்டலை. அதற்கு மாறாய் கர்த்தரே இறங்கி பேசுகிறார். அபிமெலேக்கு, நீ சாராளை தொட்ட என்ன பண்ணுவ? அவன் இன்னொருத்தனுடைய மனைவி. இல்லை ஆண்டவரே, இவன் சொல்கிறான். பின்னால் வாசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இல்லை ஆண்டவரே, அவனோடு கூட வந்தவன் தன் சகோதரி என்று சொன்னானே, நான் உமக்கு முன்பாக நீதியும் நியாயமாக இருக்கிறேனே என்று சொல்கிறேன். வாசிங்களா, அந்த வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனம். உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அவங்க சகோதரன் சொன்னதுனால தான் என்ன பண்ணேன், நான் கூப்பிட்டேன். இல்லையா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், கூப்பிட்டு இருக்க மாட்டேன். அவங்க இங்கே வந்த பொழுது நான் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்ன காரியம், அவள் சகோதரன், அவள் சகோதரி என்று சொன்னார்கள். அதனால தான் நான் என்ன பண்ணேன், அவளை நான் அழைச்சேன். இல்லை நான் அழைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்களேன். அப்பொழுது தேவன் உத்தம இதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆமாங்க, உங்களை தொட கர்த்தர் யாருக்கும் இடம் கொடுக்கவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை தொடுவதற்கு பிசாசு கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மனுஷனும் உங்களை தொடவே முடியாது. காரணம், கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார்.
அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விடுகிறவர் அல்ல. அதனால தான் யோசுவா கிட்ட சொன்னார் ஆண்டவர், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறவர், அவர் நம் நினைவாய் இருக்கிறவர், நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்த பொழுது, தேவன் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர்கள் அழுகிறார்கள். வாசிங்க, யாராவது எடுத்து வாசிங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 17 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. இல்லை இருங்க இருங்க சொல்கிறேன். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை என்ன பண்ண கேட்டேன். அவர் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுவிக்கும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் சொல்றது, ஆலோட்டியின் மூலமாய் அவருடைய கூக்குரலை என்ன பண்ணாரா கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்கள் அடிமையாக இருக்கிறதா, அடிமை தளத்தில் அந்த ஒடுக்குதலில் இருக்கிற அந்த ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது கர்த்தர் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு செவி கொடுத்து அந்த ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் அங்கே 10 வாதைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, உங்களை தொடணும்னு நினைக்கிறவன் ஒருத்தன் கூட என்ன பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா சொல்லுது வர, அழகாக சொல்லுது பாருங்க. பயப்படாது, வாசிங்க. 41:10 மனப்பாடமாக சொல்ல வேண்டாமா? பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, பயப்படாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது, இல்லை ஏதாவது பாவத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கும் பொழுது, இல்லை யாராவது உங்களை அடிமையாக படுத்த வேண்டும் நினைக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரிடத்திலே கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ என்ன பண்ணாத, டோன்ட் ஃபியர், நான் உன் கூட இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. அல்லேலூயா. நான் யார் கூட இருக்கிறேன்? நான் உன் கூட. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம எதிர்க்கிறோம் என்ன ஆவான் தெரியுங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியம் அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. உன்னோடு கூட வழக்காடுகிற, உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிற எவனும் நாசமாகி போவான்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லுங்க, சமாதான பிரபு சுயமாக சொல்லலை, வேத வாக்கியம் சொல்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதப்பா, நான் கூட இருக்கிறேன், உனக்கு எதிராக நிற்கிறவன் நாசமாகி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணா? அவர் துன்புறுத்தினான். அவர்களை மோசே போய் கேட்ட பொழுது மோசே விடுவிக்கவே இல்லை. கர்த்தர் அங்கே என்ன பண்ணார்? அவர் எது பண்ணாலும் நல்லா பண்ணியிருப்பார். டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. மத்தேயுவில் கர்த்தர் என்னப்பா சொன்னார்? கர்த்தர் எதை சொன்னாலும் நல்லதாக தான் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் பார்வோனுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டால் என்ன பண்ணுறீங்கல்ல? பார்வோனுக்கு கர்த்தர் என்னப்பா பண்ணார்? மாமி சொல்லுங்க மாமி. 10 வாதைகள்ங்க. விடுவிக்கணும்னா, ஜனங்களை விடுவிக்கணும்னா அவர்களோட தூக்கம் கெட்டு போச்சு. இந்த 10 வாதை என்னென்ன வாதை தெரியுங்களா? கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட்டு. 10 வாதை. சாயோ ஐயா, கேள்வி மேலே கேள்வி கேட்காதையா, பிரசங்க நேரம் பண்ணுறது பசங்க வந்து பிரசங்கத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புங்கன்றீங்களா? சொல்லுங்கள், எத்தனை வாதை சொல்லுங்கள்? 10 வாதை. 10 வாதையில் என்னென்ன வாதை தெரியுமா? முதல்ல தண்ணீர் ரத்தமாய் மாறினது. அவனுக்கு தூக்கம் கெட்டு போச்சா?
எல்லாம் தண்ணி இல்லாமல் என்ன பண்ணானுங்க, அலைஞ்சானுங்க. தூக்கம் கெட்டு போச்சா? ரெண்டாவது தவளை, வீடு முழுசா தவளை. உனக்கு எல்லாம் எவெல்லாம் எதிரியாக இருக்கிறானோ நீங்கள் வீட்டில் அவன் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க, இன்றைக்கி நைட் அவன் தூங்க மாட்டான். அல்லேலூயா. ஆமாம், தூங்க மாட்டான். வீடு முழுவதும் தவளை. அடுத்தது எல்லா தண்ணியிலும் பேனு. போய் பாருங்கள், யாரெல்லாம் உனக்கு விரோதமாக இருக்குன்னு பேசினானோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் காரியங்கள் செய்தானோ, நைஸாக ஓரக்கண்ணில் போய் பாருங்கள், சொரிஞ்சுருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிலாம் இல்லைங்களாங்க. ஏங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கர்த்தர் உனக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலுக்கு யார் தேவனோ அதே தேவன் என்னுடைய தேவனும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு யோசேப்புக்கு யார் தேவனோ அதே தேவன் தான் சமாதான பிரபுக்கும் தேவன், வேற தேவன் அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுது, பொய் சொல்ல மனமாறு. எஸ், அவர் மனமாறுகிறவர் அல்ல, அவர் சொன்னால் செய்கிறவர். எப்படி இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பின எகிப்தியருக்கு கர்த்தர் தூக்கத்தை கலைத்தாரோ, எப்படி அவர்கள் தூக்கம் வராமல் போய் திண்டாடினார்களோ, அப்படி உனக்கு விரோதமாக நிற்கிற எவனோ திண்டாடுவான். ஆமேன்னு சொன்னீங்கன்னா உண்மையாக நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, தலை ஃபுல்லாக பெயின், வீடு ஃபுல்லாக பெயின். போய் பார்க்குறான், பாத்திரம் சமைக்கலான்னு பார்க்குறான், அங்கே பெயின், எல்லா இடத்துலையும் பெயின். அடுத்த நாவாத வண்டு கோயங்கோயங்கோயங்கோயன்னு சவுண்டு கொடுத்துட்டு இருந்தா தூக்கம் வருமா? சொல்லுங்கள், தூக்கம் வருமா? சின்ன நைட்டில் படுக்கும்போது கொசு காய்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், முடிச்சுக்கிறோமா இல்லையா? முடிச்சுட்டு அதை அடித்து முடிச்சிட்ட பிறகு தான் என்ன பண்ணுறோம், தூங்குறோம். ஃபுல்லாக வண்டு ஒரே சத்தம் கொடுத்தா தூங்க முடியுமா? முடியாது. அடுத்தது என்ன? கொள்ளை நோய். எதுக்கு? மிருக ஜீவன்களுக்கு. எல்லா மிருக ஜீவன்களும் செத்து போச்சு, ஊரெல்லாம் நாற்று அடிக்குது. தூங்க முடியுமா? சொல்லுங்கள், தூங்க முடியுமா? போர் அடிச்சதுன்னா சொல்லுங்கள், நான் அப்படியே என் நாத்தமாவே கத்திர சோத்து சொல்லிட்டு உட்காந்துறேன். சொல்லுங்கள், தூங்க முடியுமா? முடியாது. ஏன்? நாற்றத்தில் தூங்க முடியுமா? நம்ம வீட்டில் ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகிட்டா படுப்பீங்களா? அதை க்ளீன் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், உட்கார மாட்டோம். அடுத்தது என்ன? கொப்பளம். உடம்பெல்லாம் கொப்பளம் வந்துட்டால் படுக்க முடியுமா? படுக்கிற இடத்துல கொப்பளம் வந்துடும், உட்கார இடத்துல கொப்பளம். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது என்ன? கொள்ளை நோய். யாருக்கு? மனிதர்களுக்குள்ள கொள்ளை நோய். எங்கே பார்த்தாலும் சாகு, ஊரெல்லாம் சாகு. அடுத்தது என்னது? கல்மழை. அடுத்தது என்னது? வெட்டுக்கிளி. அடுத்தது தலைப்பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அப்போது இஸ்ரவேலரை அடிமையாக்க நினைத்த, இஸ்ரவேலை துன்புறுத்தின, இஸ்ரவேலருக்கு பல பிரச்சனைகளை கொடுத்த அந்த எகிப்தியர் தூங்கவே இல்லை. அல்லேலூயா. இங்கே அப்படிதான் சாராளை அடிமைப்படுத்த வேண்டும் என நினைத்த அபிமெலேக்கு என்ன பண்ணல? தூங்கலை. கர்த்தர் தூக்கத்தை கெடுத்தார். அல்லேலூயா. தூக்கத்தை கெடுத்து சொல்கிறாரு, நீ அவளை தொட்ட செத்த. அல்லேலூயா. அப்போது அவனுடைய அவனுடைய அந்த இடத்துல சாராள் இருந்த வரைக்கும் அங்கே அபிமெலேக்குடைய குடும்பத்தில் யாருக்கும் என்ன பண்ணல, குழந்தைய பிறகு எல்லாம் கர்ப்பத்தை தடையாக வச்சுருந்தார் ஆண்டவர். பார்த்தான், இனி இங்கே சாராளை நம்ம வச்சுருந்தா நம்ம சந்ததி என்ன பண்ணாது, விருத்தி அடையாதுன்னு சொல்லி வாசிங்க. இப்போ வந்துருங்க, இப்போ ஆதியாகமம் 20 வந்துருங்க. இப்போ ஆதியாகமம் 20 வந்துருங்க. வாசிங்க. 16 வாசிங்க. இல்லை 14 வாசிங்க. ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாம் கொடுத்து அவன் மனைவியாக சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கு விட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் என்ன பண்ணாரா, அழைத்து எடுத்தார். பாருங்க, சாராளை தொட நினைச்சா கர்த்தர் அவனுடைய கர்ப்பத்தில், அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற கர்ப்பத்தில் எல்லாம் என்ன பண்ணார், கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். அவன் சாராளை விடுவித்தான்,
அடுத்த கடைசி வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரியும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவன் அடிமைப்படுத்த நினைச்சான் சாரால, கர்த்தர் கர்ப்பத்தெல்லாம் அடைத்தார். உன்னை எவன் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறானோ, இல்லை நீ எதில் அடிமைப்பட்டு போயிருக்கிறையோ, உனக்கு விரோதமாக எவன் நிற்கிறானோ அவன் எல்லாம் அடைக்கப்படும், அவனோட வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் சரியாகணும்னா என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் ஜெபிச்சா தான் அவன் சரியாகுவான். இங்கே ஆபிரகாம் ஜெபிக்கிறான். ஜெபிச்சான்னு என்ன பண்ணுது? கர்ப்பத்தடைகள்லாம் உடைக்கிறது. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளை, இதை பாருங்க, அபிமெலேக்கு தூக்கத்தை கர்த்தர் கெடுத்தார். காரணம், அவன் சாராளை அடிமையாக்க நினைத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெரியல, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிப்பாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்தணும்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை தலை குனின்னு நினச்சாங்களோ, அவங்கள ஒரு முறை நினச்சி பார்த்துங்க. இப்போ மனக்கண்ணில் கொண்டு வாங்க, அவங்கள கொண்டு வந்து நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் போகிறதுக்குள்ள உங்களுக்கு சமாதானமாகணும், இல்லை அவங்க தலையில் பேன் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அவர் அல்லேலூயா. அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னால் செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. சொன்னார், அபிமெலேக்கிட்ட சொன்னி சாரால தொடாத, தொட்ட நீ செத்துருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயால வாசித்தோம், உனக்கு எதிராய் வழக்காடுகள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. நாசமாகி போவார்கள், அவர் இல் பொருளாய் மாறுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு உன் தூக்கம் இல்லை, உனக்கு விரோதமாக இரும்புகிறவரோட தூக்கம் கெட்டு போகும். அல்லேலூயா. அதை கர்த்தர் நிச்சயம் செய்வார். ரெண்டாவது காரியம், சாராள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? சாராள் என்றால் என்ன அர்த்தம்? யார் சொன்னது? வெரி குட். அம்மா, அடுத்த வாரம் ஒரு கிஃப்ட் எடுத்து வரம்மா. இளவரசி அல்லது உலகத்தின் அரசி என்று சொல்லலாம். அல்லேலூயா. ரெண்டாவது, இன்னொரு மனுஷனை உயர்த்த ஒருவனுடைய தூக்கத்தை கர்த்தர் கெடுத்தார். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு ஆரோன் ஒரு சொப்பனம் கண்டான். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், போதும், இங்கே யாருடைய சொப்பனம் கேட்டு போகுது? இங்கே சொப்பனம் கேட்டு போகிறது பார்வோனுடைய சொப்பனம் கேட்டு போகுது. அல்லேலூயா. இப்போ யாரை வெளியே கொண்டு வருவதுக்கு இங்கே சொப்பனம் கேட்டு போகுது? இப்போ சொல்லுங்க. யோசேப்பு. யோசேப்பு சிறையில் இருக்கிறான். எத்தனை வருஷம் சிறையில் இருக்கிறான்? யோசேப்பு சிறையில் இருக்கிறான். எத்தனை வருஷம் இருக்கிறான்? 13 வருஷம். ஆமாம், 13 வருஷம். இயர்ஸ் he was in prison. 13 வருஷம் அவன் சிறையில் இருந்தான். எத்தனை வருஷம் சிறையில் இருந்தான்? 13 வருஷம். அவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணார்? பாடம் கற்றுக் கொடுத்தார். 2 வருஷம் வந்துமா, அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனம் கண்ட பிறகு 2 வருஷம். இந்த பானபாத்திரக்காரனுக்கும் சுயமாவிக்கும் சொப்பனத்தை விலக்கி சொன்ன பிறகு 2 வருஷம் அவர்கள் இவனை மறந்துட்டாங்க. அந்த 2 வருஷத்துக்கு பிறகு தான் இங்கே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, சிறையில் இருந்தது அவன் 13 வருஷம். இந்த 2 வருஷம் சொல்லுதில்ல, அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 2 பேருக்கு சிறையில் சொப்பனத்துக்கு விளக்க சொல்லியிருப்பான். ஒருத்தன் யார்? பானபாத்திரக்காரன். இன்னொருத்தன் சுயபாகி. இவனுக்கு 2 பேருக்கு ரெண்டு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியிருப்பான் யோசேப்பு. அதில் ஒருத்தர் சொல்லுவான் 3 நாள் என்ன பண்ணுவான், 3 அது வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 3 நாளில் உன் தலையை உயர்த்துவார், நீ பழைய நிலைமைக்கு மாறுவாய் என்று சொல்லி யாருக்கு சொல்கிறான்? பானபத்திரக்காரனுக்கு சொல்கிறான். அதே முன்ன இப்போ சுபமாங்கிக்கு என்ன சொல்கிறான்? 3 நாள் உன்னை கூட அந்த கழுகெல்லாம் வந்து உணவை உண்ணுதுன்னு சொல்கிறல, அந்த 3 நாள் வந்து 3 கூட என்பது 3 நாள். 3 நாளில் பார்வோன் உன் தலையை என்ன பண்ணுவான்? எடுத்துருவான்னு சொன்னான். சொன்னபடியே நடந்தது. பானபத்திரக்காரன் எங்கே போகிறான்?
அரண்மனைக்கு போகிறான். ஆனால் யோசேப்பை மறந்து போனான். அதுக்கு பிறகு தான் அந்த 41ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வந்து 2 வருடத்துக்கு பிறகு, அதில் வீட்டில் போய் தெளிவாக படிச்சிங்கன்னா தெரியும். 2 வருஷத்திற்கு பிறகு பார்வோனுக்கு இப்போ மறுபடியும் தூக்கம் கெட்டு போகுது. அல்லேலூயா. ஏன்னா இனி சிறையில் யார் இருக்கக்கூடாது? யோசேப்பு இருக்கக்கூடாது. யோசேப்பு வெளியே வரணும்னா என்ன பண்ணோம்? பார்வோனோட தூக்கம் கெட்டு போகணும். பார்வோனோட தூக்கம் கெட்டு போனால் தான் சிறையில் இருக்கிற யோசேப்பு வெளியே வர முடியும். அல்லேலூயா. ஆமாங்க. உன்னை சிறைப்படுத்த நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இல்லை உன்னை சிறைப்படுத்தணும் என்று யார் நினைத்தாலும் சரி, இல்லை பிசாசு உன்னை சிறைப்படுத்தணும் நினைச்சாலும் சரி, இன்றைக்கு பிசாசினுடைய தூக்கம் கெட்டு போக போகுது. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் இருக்கிறது. அந்த சொப்பனத்துக்கு அவனுக்கு விளக்கம் தெரியல. அதனால என்ன செய்வது என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஒருவனும் அவனுக்கு அர்த்தம் சொல்ல ஆயத்தமாக இல்லை. அப்பொழுதுதான் யாருக்கு நினைவு வருகிறது? பானபத்திரக்காரன் நினைவு வருகிறது. ராஜா சொல்கிறான், ராஜாவே, நான் சிறையில் இருந்த பொழுது எனக்கு சொப்பனத்தை நான் கண்டேன். நான் ஒரு பிள்ளையாண்டாங்கிட்ட சொன்னேன். அந்த பிள்ளையாண்டா சரியான பதிலை சொன்னான். 3 நாட்களில் உன் தலை உயர்த்தோன்னு சொன்னான். 3 நாட்களில் நீ அரண்மனையில் இருப்பேன்னு சொன்னான். 3 நாட்களில் நீ பழைய நிலைமையில் நீ இருப்பேன்னு சொன்னான். அதே போல் நடந்தது. அந்த அவங்ககிட்ட போனால் என்ன நடக்கும்? இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கிடைக்கிற உடனே ராஜா இப்போ என்ன பண்ணுறான்? சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வா. அதை வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கடிந்து கொண்டு வந்தார்கள். அவனை சவரம் பண்ணி கொண்டு வேற வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அல்லேலூயா. அவனுடைய பழைய நிலைமை மாறினது. அல்லேலூயா. சிறையில் இருக்க பொழுது என்ன பண்ணல? ஷேக் பண்ணல. இதுக்கு முன்பதாக யோசேப்பை குழியில் போடும் பொழுது அவன் மெல்லிய வஸ்திரம் அணிந்திருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது ரூபன் என்ன பண்ணுறான்? வேண்டாம்ப்பா, கொலை செய்ய வேண்டாம், அவனை என்ன பண்ணுவான்? விட்டுருவோம், விற்று போடுவோன்னு சொன்ன பொழுது அவன் வஸ்திரமெல்லாம் களையப்பட்டு அடிமையாக விற்கப்படுறான். அப்பொழுது அவன் வஸ்திரமெல்லாம் போச்சு. இங்கே ராஜாவுக்கு சொப்பனம் வந்த உடனே இப்போ அவனுக்கு என்ன வருகிறது? நல்லங்கதான் இல்லையா உங்களுக்கு? முதல்ல அவன் போட்டிருந்த அந்த மெல்லிய வஸ்திரம் கழட்டப்பட்டது. இப்பொழுது ராஜாவின் தூக்கம் கெட்டு போன உடனே, ராஜா அவனை கூப்பிட்ட உடனே இப்போ அவனுக்கு என்ன ஏறுது? வஸ்திரம் ஏறுகிறது. அல்லேலூயா. ஆமாங்க. இது வரைக்கும் எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். பலரால் நீங்கள் காரியங்கள் இழந்து போயிருக்கலாம். பலரால் நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். பலரால் நீங்கள் சிறையிருப்பின் காரியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போயிருக்கலாம். உங்களோட பழைய நிலைமையில் பெரிய தோல்வி உண்டாயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைக்கும் பொழுது, கர்த்தர் தூக்கத்தை கெடுக்கும் பொழுது அங்கே அவனுக்கு புதிய வஸ்திரம் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. பழையதெல்லாம் மாறும். இன்றைக்கு கர்த்தர் பழையதெல்லாம் மாற்ற போகிறார். நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ, எதையெல்லாம் நீ வைத்திருந்து எதையெல்லாம் நீ இழந்து போய் தவிக்கிறாயோ, அதையெல்லாம் மறுபடியும் உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். சிறையில் இருந்த வரைக்கும் வெறுமையாக இருந்த யோசேப்புக்கு இப்பொழுது என்ன கிடைக்கிறது? நல்ல வஸ்திரம். அவனை கழுத்து கொண்டு இப்போ எங்கே கொண்டு வராங்க? பார்வோனிடத்தில் கொண்டு வராங்க. பார்வோனிடத்தில் வந்த உடனே இவன் அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறான். பதில் சொன்ன உடனே இவனுடைய ஸ்தானம் எங்கே தெரியுமா போகிறது? உயர்வாய் அடைந்து போகிறான். அல்லேலூயா. உயர்வுக்கு போகிறான். எங்கே போகிறான்? வாசிங்க. 39 வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேற ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாகி இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள்
எல்லாரும் அடங்கி நடப்பார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். அல்லேலூயா. இப்போ எங்கே இருந்தவன் இப்போ எங்கே வருகிறான்? ஆமாங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட உயர்வை தான் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் நீ கீழே கடந்த, இது வரைக்கும் நீ வெற்றியை பார்க்கல, இது வரைக்கும் தோல்வி உன்னிடத்துல இருந்து எல்லாம் இழந்து போன, வெறுமையா இருக்கிற, எந்த இடத்துல எப்படி நிற்பேன் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற, நான் என்ன செய்வேன் என்று யோசித்து கொண்டிருக்கிற, இந்த காரியம் எனக்கு எப்படி ஆகுமோ என்று யோசித்து கொண்டிருக்கிற, பலவிதமான எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர், யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்த கர்த்தர், யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் இந்த நாளில் உன் சிறையிருப்பை மாற்றி உன்னை உயர்வாய் கொண்டு வரும்படி என் தேவனாய் கர்த்தர் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்வு உனக்கு வருகிறது, உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்திருந்த உயர்வு உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்திருந்த எல்லா நன்மை உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்திருந்த நன்மை உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்திருந்த சுகம் உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்திருந்த அற்புதம் உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்திருந்த வாசம் உன்னை தேடி வருகிறது. கொண்டு வருகிறார் கர்த்தர், அதை இன்றைக்கு கொண்டு வருகிறார். உனக்கு உண்மையாகவே நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே, நீ கர்த்தரை விசுவாசிக்கிறபடினாலே, கர்த்தரை வேண்டுதல் செய்கிறபடினாலே, கர்த்தருக்கு நீ உண்மையாக இருக்கிறபடினாலே, நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படி இந்த நாளிலே உனக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எரேமியால ரொம்ப பிடிச்ச வசனம், ஒரு வசனம் இருக்குது. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவு உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லி கர்த்தர் சமாதானத்தின் பணமடிக்கை உணர்வுகளை பண்ணுகிறார். சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை தேடி வருகிறது. நீ இழந்து போன சமாதானம், நீ இழந்து போன சந்தோஷம், நீ இழந்து போன வஸ்திரம், நீ இழந்து போன மோதிரம், நீ இழந்து போன பதவி, நீ இழந்து போன உயர்வு எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் போதும், கர்த்தரை விடாமல் பிடிச்சிட்டா போதும். உறுதியாய் பிடித்துக்கொள்ள மனதுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் நீ உறுதியாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, யோசேப்பு சிறையில் இருக்கிற சும்மா இல்லை, ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். என்றைக்கு எனக்கு விடுதலை, என்றைக்கு என் சிறையிருப்பு மாறும், என்றைக்கு என் நிலைமை மாறும், என்றைக்கு என் சூழ்நிலை மாறும் என்று சொல்லி அவன் 13 வருடங்கள் காத்திருந்தான். அவன் காத்திருந்த அந்த காத்திருப்பு வீண் போகல. ஒரு நாள் வந்தது, பார்வோனுடைய தூக்கம் கெட்டு போனது. பார்வோன் நினைத்தான், உடனே சிறையில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். வெளியே கொண்டு வந்தவன் சாதாரணமாக கர்த்தர் கொண்டு வரலங்க, அவனை உயர்ந்த கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அவனை அதிகாரியாய் மாற்றினார். அவனை இப்ப இருக்கிற பிரதமர் போஸ்ட் கர்த்தர் கொண்டு வந்து வச்சார். அல்லேலூயா. எந்த போஸ்ட்ல கொண்டு வந்து வச்சாரு? எங்க இருந்தவனை? சிறையில் இருந்தவனை. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நீ கீழே இருக்கன்னு யோசிக்கிறாயா? வேலை ஸ்தலத்தில் என்னை மதிக்கிறதுன்னு யோசிக்கிறாயா? வேலை ஸ்தலத்தில் என்னை யாரும் என்னை கண்டுக்கலன்னு நினைக்கிறாயா? நிச்சயமாக சொல்கிறேன், இந்த விசுவாசத்தோடு சொல்கிறேன், உண்மையாய் சொல்கிறேன், மன தைரியத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி சொல்கிறேன். எந்த நாளிலே எந்த வேலை ஸ்தலத்தில் கீழே இருக்கிறையோ அந்த வேலை ஸ்தலத்தை சீக்கிரமாக கர்த்தரோட உயிரை கொண்டு வர போகிறார். சம்பளம் குறைவாக இருக்குதுயா, என்னோட வருமானம் 10 ரொம்ப குறைவா இருக்குது, மாதமான என்னால் என்ன செய்வதுன்னு தெரியல என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற நண்பு தேடுப்பிள்ளையே, உனக்கு ஒரு சம்பள உயர்வு வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, நிச்சயமாய். ஏன்னா கர்த்தர் சும்மா இல்லைங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது சும்மா ஆசீர்வதிக்கல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் அந்த வார்த்தை நினைவு கொண்டு சொல்கிறார். என் கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு மகளே, கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு மகனே, ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற என் மகளே, ஆசீர்வாதம் எனக்கு வராதா, ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற என் அன்பு மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க கர்த்தர் தருகிற உயர்வு. நாமளாக நினச்சி நாமளாக பிடிச்சி போகிற உயர்வு அது உயர்வு அல்ல, கர்த்தர் கொடுத்து அது நிரந்தரம். அல்லேலூயா. நாமளாக மனுஷன் தயவால் ஏறணும்னு நினச்சிங்களேன், அது நிரந்தரமாக கிடையாது. எவ்வளோ சீக்கிரத்தில் பரமபத விளையாட்டில் பார்த்துருக்குறோம்ல, ஒரு பாம்பு இருக்கும், வேகமாக ஏறினியில் என்ன பண்ணுவோம், ஏறினோடனே அந்த பாம்பில் விழுந்து என்ன பண்ணுவோம், எவ்வளோ வேகமாக ஏறணுமோ அவ்வளோ வேகமாக நம்ம சுயமாக யோசித்தோம். ஆனால் அதே கர்த்தரை ஒருத்தரை உயர்த்தணும்னு நினச்சாருன்னா
கர்த்தர் ஒருத்தர் ஆசீர்வதிக்க நினைச்சாருனா, கர்த்தர் ஒருத்தர் தூக்கணும்னு நினைச்சாருனா, கர்த்தர் ஒருத்தர் பெரியவனாக நினைச்சாருனா எவனால தடுக்கவே முடியாது. அது ராஜாவால தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாங்க, எனக்காக கர்த்தர் இந்தியா தூக்கத்தை கெடுத்தார் ஒரு முறை. அல்லேலூயா. எனக்காக இந்தியாவில் இருக்கிற இதில் அநேகர் நீங்கள் கூட கெடுத்து தூங்கிருக்க மாட்டீங்க. எனக்காக கர்த்தர் அதை செய்தார். எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? எப்படி தெரியுமா? சாட்சி. எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் எனக்கு ஆலயம் கட்டி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். இங்கே வருகிற வருமானத்தில் கர்த்தர் அவர்கள் கொடுக்கறதுல சேர்த்து வைத்து அந்த ஆலயத்தை கட்டினோம். எல்லாம் ஓரளவு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் மேலே டைல்ஸ் போடணும். எங்கள் அம்மா கிட்ட சுத்தமாக காசு இல்லை. எங்கள் அப்பா கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க, இங்கே வந்தால் தானடான்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே காத்திருந்தோம், இன்னும் காசு கிடைக்கல. அப்போ டைல்ஸ் போடுறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு எனக்கு இங்கே மதுரவாயில் பழக்கமான குருன்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு இங்கே மெக்கானிக்காக இருந்தான். அவன் திருவார்காடுக்கு போயிட்டு நல்ல ஒரு வசதியான நல்ல டாப் லெவலுக்கு போயிட்டான். நான் அவனை போய் ஒரு நாள் நான் பண்ணேன், கேட்டேன். அவர் போன உடனே என்னை வாங்க மாப்பிள்ள அப்படின்னார். என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? எனக்கு சர்ச்சுக்கு டைல்ஸ் வேணும். அவன் இந்த வேன்லாம் வாங்கி இந்த ஃப்ரீயாக சாவுக்கு கொண்டு போகிறதுக்கு வேன்லாம் கொடுத்து நிறைய ஜனங்களுக்கு பொது சேவை செஞ்சுட்டு இருந்தான். அவன் நல்லா வசதியாக இருக்கிறதுனால நான் போய் கேட்டேன், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் மாப்பிள்ள வேணும்னு சொன்னான். எனக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். நான் எடுத்து பார்த்தேன், ஸ்கொயர் ஃபீட்டில் எடுத்து 1000 ஸ்கொயர் ஃபீட். 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து மாப்பிள்ள 1200 எடுத்துக்கான் அப்படின்னா பெரிய மகிழ்ச்சி. நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், ஆஹா கேட்டதுக்கு மேலே கத்தர் என்ன பண்ணுறது, கேட்டதெல்லாம் கத்தர் கொடுக்குறார், கேட்டதுக்கு மேலே கொடுக்குறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாளைக்கே வா, நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே போவோம், டைல்ஸ் கடைக்கு போனோம். சார் என் ஃப்ரெண்டு தான் சார் இவர் என்ன டைல்ஸ் கேட்குறாரோ அதை கொடுத்துருங்க. நான் போனேன், ஒரு நல்ல டைல்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணேன், இந்த டைல்ஸ் தான் வேணும் சார், நாளைக்கு வந்து நான் மதியானம் உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன், இது அவர் அட்ரஸ் கம்பெனி, அட்ரஸ்லாம் வாங்கிடுங்க சார். அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு வரும். மறுநாள் வெயிட் பண்ணுறேன். ஒரு பயங்கர குஷி. வீட்டில் வந்தால் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். வரும்னு பார்க்குறேன். மத்தியானம் போச்சு, சாயங்காலம் போச்சு, நைட்டும் போச்சு. அடுத்த நாள் காலையில் போய் அந்த டைல்ஸ் கடையில் போய், சார் ஏன் சார் நீங்கள் சார் நேற்று வந்து அவர் சொன்னார், அதோடு அவர் இந்த பக்கம் வரவில்லை சார், அவர் காசு கொடுத்தா தானே சார் நான் அனுப்ப முடியும். உடனே அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ண எடுக்கலை, மறுபடியும் ட்ரை பண்ண எடுக்கலை. அப்புறம் 3ஆவது முறை ட்ரை பண்ண போயிட்டான். இந்த மாதிரி நான் வெளியே போயிட்டேன் மாப்பிள்ள, நான் வந்து உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னா. மறுநாள் காலையில் 9 மணிக்கு நீ ஆஃபீஸ்க்கு வந்துடுன்னு சொன்னேன். 9 மணிக்கு அந்த ஆஃபீஸ் வாசலில் போய் நான் நின்னேன். வருவான் வெயிட் பண்ணேன். 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, கரெக்டாக 1 ஆச்சு. என் கண்களில் இது தாரையாக கண்ணீர் வந்தது. ஆண்டவரே நீர் அழைத்தது இதற்கு தானா? நான் இதற்கு மனுஷன் கையில் வந்து மனுஷன் கொடுப்பான்னு சொல்லி காத்திருக்கணுமா? இது உம்மால் கொடுக்க முடியாதா எனக்கு என்று சொல்லி அந்த இடத்துல அழுதேன். ஆண்டவர் உங்களுடைய ஊழியக்காரனை நீ அழைச்சிரு ஆண்டவரே, எனக்கு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நீர் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கண்ணு திறக்கிற அவன் வந்து நின்னோடனே என்னை கூப்பிட்டான். மாப்பிள்ள அது வந்து ஓவர் ரேட்டாக இருக்குது, நான் பாதி வேணா தரேண்ணா. நான் ஒரே வார்த்தைங்க சொன்னேன், வேண்டாம் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், இந்த முறை நானே பார்த்துருன்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே நவம்பர் அது என்ன டேட்டுன்னு தெரில, ஒரு நைட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம்? டிமாண்டினேஷன். அல்லேலூயா. எல்லாரும் தூக்கம் கெட்டு போச்சா இல்லையா? என்னங்க பார்க்குறீங்க? கெட்டு போச்சா இல்லையா? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, ஏடிஎம் என்ன பண்ணாங்க, ஓடினாங்க. எல்லாருக்கும் தூக்கம் இல்லை. அப்படி தான் எங்கள் மனைவி வேலை செஞ்ச ஆஃபீஸில் அந்த ஓனர் அம்மாவுக்கு தூக்கம் கெட்டு போச்சு. அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்களா, வேலை செய்கிறவங்களுக்கு 25,000 அவங்களுக்கு அந்த மாதம் வாரம் அந்த இது கூலி கொடுங்கன்னா 15,000 கொடுத்துட்டு 10,000 பிடிச்சி வச்சுக்குவாங்களாம். ஏன்னா அடுத்த முறை அவன் வேலைக்கு வர மாட்டான்னு சொல்லி அப்படி பிடிச்சி வச்சு தான் அந்த காசு ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இந்த டிமாண்டேஷன் வந்தோடனே இந்த அம்மா வீட்டில் வச்சுருந்த பிளாக் மணி என்ன பண்ணுது, இவ்வளோ கட்டுக்கட்டான பணத்தை என்ன பண்ண எப்படி மாற்றுதுன்னு தெரியல. உடனே எங்கள் ஒய்ஃப் தான் சீஃப் அக்கௌண்டன்ட், அந்த அம்மாவை கூப்பிட்டு நீ இப்போ என்ன பண்ணுமா, ஃபோன் பண்ணி எல்லா கான்ட்ராக்டாரை வரவை, எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுன்னு சொல்லிடுது. காசை பிடிச்சி வைக்கிற பொம்பளை என்ன பண்ணுச்சு சகோதரி, இப்போ என்ன பண்ணுது, அட்வான்ஸாக எல்லாருக்கும் கொடுன்னு. வரவங்களுக்கு எல்லாம் 3 லட்சம் 2 லட்சம் சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே கடைசியாக ஒரு 1.5 லட்சம் மீறுது. எவ்வளோ மீறுது? 1.5 லட்சம் மீறுது. அந்த அம்மா என்ன வந்துச்சா வந்துட்டு என்ன பண்ண தெரியாமல், மேடம்
உங்களுக்கு வேணா நீங்கள் எடுத்துங்களேன், அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அந்த 1.5 லட்சம் வந்தது நாங்கள் என்ன பண்ண மேலே டைல்ஸ் போட்டு முடிச்சோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாரி, 1 லட்சம் வந்தோடனே என்ன பண்ணோம் மேலே? ஆமாம்மா 1 லட்சம் மேலே டைல்ஸ் போட்டு 1 லட்சம் தான். அதுதான் அங்கே வந்து தான் பண்ணது. டைல்ஸ் வந்த உடனே என்ன பண்ணோம்? மேலே டைல்ஸ் போட்டோம். அல்லேலூயா. கீழே தர வீட்டிலலாம் அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க. சர்ச்சுக்கு மட்டும் என்ன பண்ணோம்? அந்த அவங்க கொடுத்தது காசில் என்ன பண்ணோம்? டைல்ஸ் வாங்கணும். கூலி எல்லாம் அம்மா தான் கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டைல்ஸ் வாங்குவதற்கு கர்த்தர் அந்த நாளிலே கர்த்தர் மோடி நிமித்தமாய் எல்லா தூக்கத்துக்கு எடுத்தார். அந்த ஓனருடைய தூக்கத்தையும் கர்த்தர் எடுத்தார். இது எதுக்கு திரும்ப சொல்லுங்கள்? நமக்கு ஒன்று செய்யணும்னா ஆண்டவர் யார் தூக்கத்தையாவது கெடுப்பார். அல்லேலூயா. நமக்கு ஒரு காரியம் கர்த்தர் செய்யணும்னு நினைச்சா அது எவருடைய தூக்கம் கெடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாங்க, நிச்சயமாக கர்த்தர் இது செய்ய வல்லவராக இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தணும்னு நினச்ச உடனே பார்வோன் தூக்கம் கெட்டு போனது. யோசேப்பு சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். இப்பொழுது எங்கே போனால்? உயர்ந்த ஸ்தானத்திற்கு போனான். அல்லேலூயா. ஒருத்தரை உயர்த்துவதற்காக ஒருவனுடைய தூக்கத்தை கர்த்தர் கெடுத்து அவனை உயர்வுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. காரணம், யோசேப்பு கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. யோசேப்பு தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தான். யோசேப்பு தேவனோடு கூட அண்டி கொண்டிருந்தான். யோசேப்பு எப்பொழுதும் தேவனை நினைக்கிறவனாய் காணப்பட்டான். யோசேப்பு தேவன் கொடுத்த தரிசனத்தில் உறுதியாக இருந்தான். நீங்களும் நானும் தரிசனத்தில் உறுதியாக இருப்போம் என்றால், தேவன் கொடுத்த அழைப்பில் உறுதியாக இருப்போம் என்றால், தேவன் அழைத்த அழைப்பில் உறுதியாக இருப்போம் என்றால், தேவன் கொடுத்த அந்த எல்லா காரியங்களையும் நம்ம உண்மையாக இருப்போம் என்றால், நிச்சயம் ஒரு நாள் உங்களை தேடி உயர்வு வரும். அல்லேலூயா. உயர்வு வரும். அது யார் தூக்கத்துக்கு எடுத்து அது கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நிச்சயமாய் உன் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் நிச்சயம் ஒரு உயர்வு கொடுப்பார். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. இந்த மாதிரி ஐயா வந்து பேசுகிறார், பிரசங்கம் பண்ணார் அன்னைக்கு. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு வேலை ஸ்தலத்தில் உயர்வை கொடுத்தார். நிச்சயமாக ஒரு சம்பள உயர்வு வரும். நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க, எனக்கு சம்பள உயர்வை கர்த்தர் கொடுத்தார் என்று. அல்லேலூயா. 3வது இன்னொருத்தனுக்கு தூக்கம் கெடுக்கிறார் கர்த்தர். வாசிங்க லாஸ்ட்டு காசனம், லாஸ்ட்டு சாப்டர். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசி. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் ஒன்று என்ன பண்ணலையா தனக்கு முன்பாக வர விடாமல் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. அல்லேலூயா. ஏன் நித்திரை வரல? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. நான் தெரியாத ஒன்றும் பேசலையே. வேதத்தில் இல்லாத பேசல. வேதத்தில் இல்லாத நான் பேசல. எதனால் நேபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு தூக்கம் வரல? தானியேல். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலை விடுவிக்கணும்னா அங்கே யாருக்கு தூக்கம் கெட்டு போகணும்? ராஜாவுக்கு தூக்கம் கெட்டு போச்சு. அங்கே ஒரு கட்டளை வருகிறது. என்ன கட்டளை? வாசிங்களா, முன்னால் வசனம் மட்டும் வாசிங்களா, முடிச்சிடுறேன். ஆ 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 ம் ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. இப்போது தானியேல் மேலே குற்றம் கண்டுபிடிக்க இங்கே என்ன பண்ணுறானுங்க? எல்லா சேனாதிபதிகளாக சேர்ந்து ஆலோசனை பண்ணி வேதத்தின் மூலிமா இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படி தான் ஏதாவது ஒரு வேலையில் எதனா குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வரணும். என்ன காரியம்? ராஜாவை எல்லாம் என்ன பொண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. பைபிளே தெரியாதா? ராஜாவை என்ன பண்ணோம்? வணங்கணும். இதுக்கு தான் எங்கள் சித்தப்பா ஒரு பாட்டு எழுதினார். பத்திரத்துக்கு கையெழுத்து ஆனாலும் பணிந்தே போக மாட்டோம். பத்திரத்துக்கு கையெழுத்து ஆனாலும் பணிந்தே போக மாட்டோம். சிறையாக்கி சிங்க
கெவிக்குள்ளே போட்டாலும் இரையாகி போக மாட்டோம். சிறையாக்கி சிங்க கெவிக்குள்ளே போட்டாலும் இரையாகி போக மாட்டோம். வெற்றி முரசுக்குவோம், நாங்க வெற்றி நடை போடுவோம். வீராதி வீரரை செய்தனால் வெற்றி முரசுக்குவோம், வெற்றி நடை போடுவோம். அல்லேலூயா. சிறையாக்கி இவனை என்ன பண்ணான்? ராஜாவை தான் வணங்கணும்னு சொன்னான். ஆனால் இவன் சொன்னான், நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். தான் முன்னே செய்து வந்தது போல 3 வேளையும் என்ன பண்ணான்? வழக்கமாய் தேவனை முன்பாக அவன் தேவனை துதித்தான், ஜெபம் பண்ணினான். உடனே அதை கண்டு என்ன பண்ணாங்க? ராஜாவிடத்தை சொல்லி, ராஜாவுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் ராஜா முத்திரை மோதிரத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவனை இப்போ எங்கே போட்டாங்க சொல்லுங்க? சிங்ககவியில் போட்டாங்க. இப்போது ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. அங்கே சிங்கம் சாப்பிட்டுச்சா இல்லை சிங்கம் அவனை உயிராக வச்சிருக்குதா, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி புலம்பி மறுநாள் காலையில் போய் அவனை கூப்பிட்றான். எப்படி கூப்பிட்றான்? வாசிங்க சிஸ்டர். ஆ ஆ ஆ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களிலிருந்து தப்பிவிக்க வல்லவரானா என்று கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு ஒருவரை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம்னு சொன்னான். அல்லேலூயா. அதே தான் தானியேலும், நான் வணங்குற தெய்வத்தை தவிர, நான் ஆராதிக்கிற தெய்வத்தை தவிர வேற ஒருத்தனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு கொடுக்கிற நாமத்தை வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருந்தபடினாலே இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான்? சிங்கக்கபிக்குள்ள. ராஜா வந்து கேட்குறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தானியேலே, சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தவில்லையான்னு சொல்கிறான். அப்போ தானியேல் சொல்கிறான், நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. யார் உன்னை சிறையாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அவர்கள் இரையாகி போவார்களே தவிர ஒரு சேதமும் உனக்கு வரவே வராது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படி செய்வார். சிங்கங்கள் எல்லாம் பசியா இருக்கிற சிங்கங்கள் இப்ப எப்படி இருக்குதா? சிங்கங்களின் வாய் என்ன பண்ணான கர்த்தர்? உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் வாய் இன்னைக்கு கட்டி போடப்படும். அல்லேலூயா. யாரெல்லாம் உன்னை ஏளனமாய் பேசுகிறார்களோ அவர்கள் வாய் இன்னைக்கு கட்டி போடப்படும். யாரெல்லாம் உன்னை ஏளனமாய் பார்க்கிறார்களோ, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர செய்வார். அதனால தான் சொன்னார் உபாகமத்தின் புத்தகம் 28, உன்னை தலையை வாளாக்காமல் உன்னை கீழாக்காமல். ஆமா, கர்த்தர் நம்ம கீழே வச்சிருக்க விரும்பல, கர்த்தர் நம்ம அடிமையாக வைத்திருக்க விரும்பல, கர்த்தர் நம்ம சிறையில் வைக்க விரும்பல, கர்த்தர் நம்ம எப்பொழுதும் உயரத்தில் வைக்க தான் விரும்பினார். ஆமேன்னு சொல்லுங்க. வேதத்தில் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடின பிள்ளைகள், கர்த்தரை விடத்தில் வேண்டுதல் செய்த பிள்ளைகள் ஒருத்தர் கூட சோட போனதே இல்லை. எல்லாரும் ஜெயத்தை பெற்று கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், நீ உறுதியாய் ஜெபிப்பாயானால், நீ கடுமையாய் ஜெபிப்பாயானால், உபவாசம் இருந்து ஜெபிப்பாயானால், நீ அந்த நகத்தை ஜெபிப்பாயானால் நிச்சயம் உன் ஜெபத்துக்கு பதில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்ல, விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வீர்கள். உண்மையாகவே விசுவாசமாய் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களை யாரும் சிறையாக்கவே முடியாது, யாரும் உன்னை சிறுமப்படுத்தவே முடியாது, யாரும் உன்னை அவமானப்படுத்தவே முடியாது, யாரும் உன்னை தலைக்குனியை படுத்தவே முடியாது. எந்த சிங்கக்கேபியில் யார் போட்டார்களோ அவர்களே எங்கே போனாங்க? சிங்கக்கேபிகளில் போனாங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் கீழே விழ கூட இல்லையா, சிங்கம் வந்து என்ன படிச்சுதான் பாய்ந்து அவர்களுக்கு எடுத்து போட்டது. அல்லேலூயா. எந்த சிங்கம் தானியேலுக்கு முன்னால் அமைதியாக இருந்ததோ அந்த சிங்கம் இப்போ அந்த எதிராளிக்கு முன்பாக எப்படி இருக்குது? பாயுது. அல்லேலூயா. ஆமாங்க, உங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பிசாசு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷன் வந்தாலும் சரி, அவன் வாய் கட்டப்படும். அல்லேலூயா. அவன் உங்களுக்கு விரோதமாக நின்று பேசவே முடியாது, அவனால் பேசவும் முடியாது. ஆனால் அவனுக்கு என்று வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் பேச 1000 பேர் எழும்புவார்கள். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், உன்னை இன்றைக்கு கர்த்தர் விடுவிக்கும்படி, உயர்த்தும்படி, காப்பாற்றும்படி என் தேவனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்க. கர்த்தர் உன்னை எப்பொழுது கைவிடுகிற தேவன் அல்ல.
அதனால் சங்கீதம் புஸ்தகம் சொல்கிறது 61:3 மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிட்டேன். 61:3 நீர் என் அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகவுமாக இருக்கிறீர். அல்லேலூயா. நமக்கு எப்படி ஒரு ஆண்டவர் அடைக்கலம் சத்துருவுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாங்க, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு எதிராக இருக்கிற ஒரு தூக்கத்தை கெடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், உனக்கு உன்னை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவன் தூக்கம் போயிடும். உன்னை சிறுமைப்படுத்தணும் நினைக்க, உன்னை சிறையாக்கணும்னு நினைக்கிறவன், உன்னை சிறையில் போடணும்னு நினைக்கிறவனோட தூக்கம் கெட்டு போகும். உன்னை இரையாய் போடணும்னு நினைக்கிறவன் தூக்கம் என்ன பண்ணும்? கெட்டு போடும். அல்லேலூயா. சாராளை விடுவிக்கும்படி அபிமெலேக்கின் தூக்கத்தை கர்த்தர் கெடுத்தார். யோசேப்பை உயர்த்தும்படி பார்வோனுடைய தூக்கத்தை கர்த்தர் கெடுத்தார். தானியேலை விடுவிக்கும்படி தரியு ராஜாவுடைய தூக்கத்தை என்ன பண்ணார்? கர்த்தர் கெடுத்தார். உன்னையும் கர்த்தர் அப்படிதான் வைக்க போகிறார். இனி உனக்கு விரோதமாய் ஒரு எழும்ப போகிறது இல்லை. அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1:7 மட்டும் வாசி, கடைசி வசனம் வாசி முடிச்சிடறேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வாசிங்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர் நிற்காதபடி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாம் கரங்களை தட்டி ஆமாங்க. நிச்சயமாய் நான் சொல்கிறேன், இனி உனக்கு அடிமைதானம் கிடையாது. இனி உனக்கு சிறையிருப்பு கிடையாது. இனி உன்னை எவனை அடிமைப்படுத்த நினைக்க முடியாது. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உன்னை மீட்க வல்லவராக இருக்கிறார். உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.